முன்னாடி சில விஷயங்களை பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன உரையாடல் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். புதுச்சேரிக்கு வர்றதுங்கிறது எப்போதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது தமிழ் பேசக்கூடிய எந்த எழுத்தாளருக்குமே உணவை ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் அடிப்படையில் இந்த அளவுக்கு எழுத்தாளர்களை மதிக்கக்கூடிய, எழுத்தாளர்களை கொண்டாடக்கூடிய, அதுவும் ஒரு இயக்கமாக ஒரு செயல்பாடு அங்கங்க உறுதிகளா இல்லாம ஒரு தேர்ச்சியம், ஒரு அமைப்பா திரண்டு இயக்கமா செயல்படுத்தக்கூடிய ஒரு பண்பாடு பாரதி காலத்தில் தொடங்கி இப்போது தொடர் ரவிக்குமார் அவர்களுடைய கலாச்சாரம் உள்ளிட்டு இந்த பண்பாடு தொடர்பதை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடியவர்கள், பல்வேறு கருத்தியல் பார்வைகளை பணியாற்றக்கூடியவர்கள். ஆனால் அறிவு தளத்தில் நாம் எல்லாருமே இணைஞ்சு பங்கெடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அதுல நம்முடைய பங்களிப்பு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு செயல்படக்கூடியவர்கள் புதுச்சேரியில் அதிகம் என்பது என்னுடைய அவதானிப்பு. அப்ப புதுச்சேரிக்கு கூட்டா போட்டுக்கூடாது. இரண்டாவது விஷயம், நாம் மிகுந்த மரியாதையோடு பார்க்கக்கூடிய, வியந்து பார்க்கக்கூடிய நம் காலத்து ஆளுமைகள் மரியாதைக்குரிய இருக்குமாறு நம்முடைய தமிழ் சமூகத்தோட ரொம்ப ஒரு சாதனைகள் என்ன அப்படின்னு சொன்னா, நான் அடிக்கடி சொல்றேன், நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், அவர் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறதுனாலே நம்ம அவருக்குதான் அவருக்கும் இலை அடர்த்தி ஆழம் உயரம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். அது நம்முடைய சாதனைகள் சொல்றோம். எதற்கு உண்மையிலேயே ஒரு பார்வையில ஆழம், நம்முடைய பார்வையில ஒரு தீட்சம் உண்மையாவே தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க. சாமானிய உருவத்துக்கு நம்மளோட ஒருத்தரா இருக்கக்கூடிய புலரக்கூடியவர்களை அவர்கள் இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை உணர்வதற்கு தான் தேவைப்படுது. நம்மளோட சொல்லணும், ஆளுமைகளுக்கு எல்லாம் படங்கள் எல்லாம் கலந்து தேவதை மாரி ஒரு ரெண்டு ரெக்க வச்சு விட்டு மேலே அனுப்புறாங்க. நாயகம் கூட பார்த்து அடையாளம் சாதாரணமா இருக்கும்போது அதை கண்டிக்கிறதுக்கு தான் நமக்கு புத்தி தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படி வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமை மரியாதை தெரிவிப்பார். அவருடைய வாசிப்பு, அவருடைய செயல்பாடு பேசும்போது இந்த புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய ராசமும் அவர்கள் குறிப்பிட்டார். தன்னுடைய 60 பணியில கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு அவர்கள் செலவிட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி இன்னும் கூட இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவருடைய உலகக்கூடிய நேரங்கிறது கடந்த பல ஆண்டுகள் நேற்றைய தினம் அவருடைய மனைவியுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம் சொன்னார். 2 மணி அல்லது 3 மணி நேரம் மட்டும்தான் தூங்குகிறார் அப்படிங்கிறத சொன்னார். அவர் குழந்தைகளில் வேலை பண்ணார். அதனால ஊட்டியை பண்ணது இந்த அவருடைய வாழ்க்கை இருக்கு. நம்ம எப்பொழுதுமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளை விட முக்கியம் அல்லது ஒரு அரிதான சில காரியங்கள் நடக்கும்போது நம்மளை விட கொஞ்சோட எஃபர்ட் கூட கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இது போன்ற ஒரு சமூகத்தில், தமிழ் சமூகம் போன்ற ஒரு சமூகத்தில், அதுவும் பெரிய வசதியான பின்புலம் இல்லாமல், சாதி ரீதியாக ஒரு பெரிய பலம் இல்லாமல், அப்படின்னா ஒரு பின்னணியில வலுவான பின்னணி இல்லாமல் வரக்கூடியவர்கள் கடுமையான தியாகங்களால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வர முடியும். நமக்கு தியாகம் அப்படின்னா தலை நினைக்கணும். தியாகி அப்படின்னா செத்து போயிடும். தியாகின்னு சொல்ல ரோட்ல நிற்கணும். அவருடைய குழந்தைகள் எல்லாம் பசி பஞ்சத்தில் அடிக்கணும். இப்படி எல்லாம் இருந்தால்தான் தியாகி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. தியாகம் என்பது நாம ரொம்ப சாதாரணமா பார்க்கக்கூடிய இடத்துல அடையாளம் பண்ணக்கூடிய நிலைமை இல்லை. ரவிக்குமார் போன்றவர்கள் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னா அதற்கு பின் ஒரு குடும்பத்தினுடைய தியாகம் பெரிய தியாகம்.
அவர்களுடைய இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து. அப்ப நம்ம அதற்குரிய மரியாதையோட நம்ம பார்க்கணுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இதை இருக்கிற நேரத்துல குறிப்பிட்ட அப்படின்னு சொன்னா ஏதோ அவருடைய வேலைகள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இல்லை. அவர் இல்லாத இடத்தில் இதைகளும் போனவை அவரை பற்றி நான் விரைவாக பேசுவோம். அதாவது இது அவர் சார்ந்து இருக்கக்கூடியவர், அவரோட நீங்கள் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் எழுதும்போது இந்த விஷயத்தை கூடுதலாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி சில ஆளுமைகளை பெற்றிருப்பதை பற்றி பேசிக்கிறோம். நீங்க புதுச்சேரி எப்படி ஒரு காலகட்டத்தில் அலங்கரங்கப்பிள்ளையோட பேசுகிறோம், அதுபோல பாரதி தாசனோட பேசுகிறோம், அதுபோல எதிர்ப்பு ஒரு காலகட்டம் தொடர் ரவிக்குமார் அவர்களோடும் இதுவும் பேசும் என்பதுதான் அதனுடைய பணி, பங்களிப்பு, பார்வை, நீச்சல் இது எல்லாமே சாதாரணமான அறிவுறுத்தி இருந்த பெரிய பேர் உழைப்பதற்கு பின்னாடி பேர் உழைப்பு ஒரு பெரும் கனவு. அது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கனவு. சமத்துவத்தை அடித்தளமாக கொண்ட ஒரு பெரும் கனவு. நான் இந்த உழைப்புள்ளாக வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த புள்ளி எதற்காக சொல்றேன்னா, மறைந்த தமிழ்நாட்டினுடைய மகத்தான ஆளுமைகளில் ஒருவராக திகழ்ந்த கலைஞரும் கருணாநிதி அவர்களை பற்றியிருக்கின்ற நம்முடைய பார்வை நமக்கு எவ்வளவு மதிப்பு இருந்தாலும் அது ரொம்ப குறைவு. அந்த பங்களிப்புங்கிறது அசாத்தியமான பங்களிப்பு. இந்த உரையை நான் இதற்கே உடைய மரபோடு வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உரையாடல் போகும்போது மேலதிகமான விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது சின்ன உரை தான், சீக்கிரம் செல்போனை பண்ணிடுவோம். உலக கருணாநிதி நவீன தமிழ்நாட்டின் வரலாற்றில் கருணாநிதி எனும் ஆளுமை ஆற்றியிருக்கும் பணிகளின் வீச்சில் ஒரு ஊடகராக அவருடைய பங்கு சிறிதாக தெரிவது இயல்பு. ஏனென்றால் அரசியலில் தமிழ்நாட்டின் நீண்ட கால முதல்வர், நீண்ட கால எதிர்கட்சி தலைவரும் 60 ஆண்டுகள் தோல்வியையே சந்திக்காமல் சட்டமன்றம் சென்ற மக்கள் பிரதிநிதியும் கூட. அரசியலுக்கான கருவியாகவே கருத்து களத்தை அவர் பயன்படுத்தினார். பொதுக்கூட்ட உரைநீச்சிகள், கவிதைகள், நாடகங்கள் இங்கெல்லாம் அவர் முத்திரை இருந்தது. இவை மூன்றின் தேர்ந்தெடுத்த கூட்டுக்கலவையாகவே சினிமா அவருக்கு அமைந்தது. தமிழ் சினிமாவின் மிக வெற்றிகரமான வசனகர்த்தாவாக கருணாநிதி வளம் வந்தார். சொல்லப்போனால் வசனகர்த்தாக்களுக்கு ஒரு நட்சத்திர அங்கீகாரத்தை அவர் உருவாக்கினார். நடிகர்களுக்கு இணையான சம்பளம் பெற்றார். திரையரங்குகளுக்கு வெளியில் அவருடைய திரைப்பட வசனங்கள் புத்தகங்களாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் பெற்றனர். தமிழ் சினிமாவில் நடிக்க வரும் புதியவர்கள் எவரும் அவருடைய பராசக்தி அல்லது மனோகர வசனங்களை பேசி காட்டி வாய்ப்பு கேட்பது ஒரு வழக்கமாக இருக்கும் அளவுக்கு அவர் செல்வாக்கு இருந்தது. அது தந்த உத்வேகத்தில் திரைப்படங்களையே அவர் உருவாக்குபவர் ஆனார். இவர்களுக்கெல்லாம் மத்தியில் ஒரு ஊடகராக அவருடைய மோசடி வழியை அவர் சென்றுடைந்த வாசகர்களின் எண்ணிக்கையை ஒப்பிட்டால் அது பெரிதும் கிடையாது என்பதை உண்மை. ஆனால் தமிழக ஊடக வரலாற்றை எடுத்துக்கொண்டார் அவரது பங்களிப்பு அங்கும் ஒரு பெரும் சாதனை. ஊடக கருணாநிதி என்ற ஒரு தலைப்பில் நான் பேச ஆரம்பிக்கும் போது முரசொலி வழியாகவே கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டு வரலாற்றை நாம் சொல்ல வேண்டியது. கூடவே அவருடைய ஊடக பணியை புரிந்து கொள்ள ஒட்டுமொத்த தமிழ் இதழியலின் பின்னணியையும் அரசியல் பின்னணியையும் கொஞ்சம் போலும் தொடர வேண்டும் என்றால் அதற்கு மேலும் பயணிக்க வேண்டியிருக்கிறது. எப்படி பார்த்தாலும் நூற்றாண்டுக்கு மேலாக பயணம் மேற்கொள்ள வேண்டிய வரலாறு. ஒரு மணி நேரத்தில் பேசி முடித்து விடக்கூடிய விஷயம் இல்லை. ஆகியோர் தமிழ் இளைய வரலாற்றை அவ்வளவு துல்லியமாக சொல்லக்கூடிய நூல்கள் நம்மிடம் இல்லை.
இதுவரை வெளியாகி இருக்கும் நூல்களில் சோமரே, ஆமா சாமி, பத்மநாபன், ஜே பாலசுப்ரமணியம் உள்ளிட்டோரின் நூல்களை அடிப்படையாக கொண்டும் வேதங்களும் நூலகங்களின் வழியாக பத்திரிகைகளில் கால கிடைக்கும் வரலாற்று குறிப்புகளை அடிப்படையாக கொண்டும் மூத்த பத்திரிகையாளர்களுடன் நாம் உரையாடி வந்து தெரிந்து கொண்ட வரலாற்றின் அடிப்படையில் கிடைத்த தகவல்களின் வழி என்னுடைய பார்வையும் சேர்த்து இந்த உரையை அமைத்துக் கொள்கிறேன். இந்தியாவின் முதல் இதழாக இன்றைய கொல்கத்தாவில் 1780 பெங்கால் கெசட் வெளியாகிறது என்றால், இங்கே சென்னையில் 1785 மெட்ராஸ் கொரியர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதல் இதழாக வெளியிட்டு, ஆயினும் அரசியல் போன்ற ஒரு வகைமையை தாண்டி நாம் பொது பத்திரிகை என்று சொல்லக்கூடிய ஒரு பொது அடையாளத்துக்குள் வைத்து இவற்றை எல்லாம் கொண்டு வர முடியும். 1820 பிராமணிக்கல் மேகசின் பத்திரிகையையும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வேறு சில பத்திரிகைகளையும் ராஜாராம் மோகன் ராய் கொண்டு வந்தார். இந்திய இதழிகளில் முன்னோரும் அவர்தான். தமிழ் கிறிஸ்தவ மிஷனரிகளும் சாதி சமய பிரச்சாரத்தை மட்டுமே முன்னிறுத்தி மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளையும் ஒதுக்கிவிட்டு பார்த்தால் நேரடியாக நாம் 1882க்கு வந்துவிட வேண்டியதுதான். தமிழ் இதழியலின் தந்தை என்று நம்மால் அழைக்கப்படும் ஜி. சுப்பிரமணிய ஐயர் சுதேசமித்திரன் இதழை வெளிக்கொண்டு வந்த ஆண்டு, அதற்கடுத்த காலகட்டத்திற்கும் கூட தமிழ் மொழிய பெரும்பான்மை பத்திரிகைகள் சாதி சமய அடையாளங்களை முன்னிறுத்தியே வெளியாகிறது. ஆரிய ஜனப்பிரியன், ஆரிய ஜனரட்சினி, நாடார்குல மித்திரன், சக்திய குல மித்திரன், விஸ்வகர்ம குலோபராயி, இந்த இதழ்களுடைய பெயர்களை அவற்றின் அக்கறைகளை நமக்கு சொல்லிவிடக்கூடியவை. தத்தமது அடையாள அரசியலையும் பிரதிநிதித்துவத்தையும் பேசுவதற்கான தேவை மிகுந்திருந்த காலம் என்பதோடு பத்திரிகையை பொதுவாக நடத்துவதற்கான ஒரு களமும் பொருளாதார சூழலும் கூட அப்போது உருவாகி இருக்கவில்லை. சுதேசமித்திரம் தொடங்கப்பட்டு 1000 வாசகங்களை அது பெறுவதற்கு 15 ஆண்டுகள் ஆயிற்று. 1920 வரை கூட 2000 பிரதிகள் விற்றால் போதும் என்பதே நிலைமையாக இருந்திருக்கிறது. எல்லா சமூகங்களின் பத்திரிகைகளையும் எல்லா பத்திரிகைகளுக்கான நியாயங்களையும் ஒரே இடத்தில் வைத்துவிட முடியாது என்றாலும் இப்படிதான் நம் இதழியலின் வரலாறு இருந்திருக்கிறது. இதே காலகட்டத்தில் தான் சமூகத்தின் அடித்தட்டில் அழுத்தத்தை உணர்ந்தவர்களிடமிருந்து சமூகங்களுக்கான அறிவுகளாக பல பத்திரிகைகளும் வெளிப்பட்டன. அவற்றை பிரதிநிதித்துவப்படுத்த தமிழன் எனும் பொது பெயரை அடையாள பெயராக தாங்கி வந்த பண்டிதர் அயோத்திதாசரின் இதழை இங்கே சொல்லலாம். தமிழ்நாட்டின் இதழின் போக்கை பெருமளவில் 5ஆக பிரிக்கலாம். ஒன்று தேசிய இயக்க பத்திரிகைகள், இரண்டாவது பொதுவுடைமை இயக்க பத்திரிகைகள், மூன்றாவது திராவிட இயக்க பத்திரிகைகள், நான்காவது தனித்தமிழ் இயக்க பத்திரிகைகள், ஐந்தாவது வணிகத்தை பிரதான நோக்கமாக கொண்டு பின்னர் உருவான பல்சுவை பத்திரிகைகள். இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்தியா எனும் கருத்தை அது இன்றைக்கு உள்ளபடி டெல்லியிலிருந்து அதன் மையத்தை காணும் பார்வையை தேசிய இயக்க பத்திரிகைகள் கொண்டிருந்தன. அது மட்டுமல்லாது தமிழ் இதழ்களில் பெரும்பான்மை பத்திரிகைகள் இதே பார்வையை தான் கொண்டிருந்தன. விதிவிலக்கு திராவிட இயக்க பத்திரிகைகள். திராவிட இயக்கம் இதற்கு நேரடியாக பார்வையை கொண்டிருந்தது. முற்பகுதியில் இந்தியா எனும் கருத்துக்கு எதிராக திராவிட நாடு எனும் கருத்தை முன்வைத்தது. பிற்பகுதியில் இந்தியா எனும் கருத்தை அதன் ஒற்றையாட்சி தன்மையிலிருந்து விடுவித்து கூட்டாட்சி தன்மைக்கு மாற்றுவதற்காக பேச ஆரம்பித்தது. மாநிலங்களே பிரதானம், தமிழ் மக்கள் மீதான அக்கறையே பிரதான அக்கறையும் இந்த பார்வைக்கும் கூட அது அடிப்படையாக சமூக நீதி அரசியலையே முன்வைத்தது. பிராமணர் அல்லாத அரசியல் தான் அதன் சமூக நீதி அரசியலுக்கு அடித்தளமாக இருந்தது. தமிழ்நாட்டின் பத்திரிகை துறை பெருமளவில் பிராமணர்களின் வேட்டையாக இருந்தது என்கிற பின்னணியை இங்கு குறிப்பிடுவது மிக அவசியம். ஆகவே இதுவே திராவிட இயக்கமானது
சொந்தமாக பத்திரிகைகளை நடத்துவதை ஒரு கலாச்சாரம் ஆக்கிக் கொண்டதன் அடிப்படை. திராவிட இயக்கத்தின் புகழ்பெற்ற ஆரம்ப அரசியல் அமைப்பான நீதி கட்சிக்கான பெயரே ஜஸ்டிஸ் என்ற பெயரில் அவர்கள் நடத்திய பத்திரிகையை ஒட்டி உருவானது என்ற வரலாறு திராவிட இயக்கத்துக்கும் இதழைக்கும் உள்ள நெருங்கிய உறவை நமக்கு சொல்லுகிறோம். 1917 ஜஸ்டிஸ் ஆங்கில வெளியாகிறது. அதே காலகட்டத்தில் நீதி கட்சி என்ற பின்னாளில் அறியப்பட்ட தென்னிந்திய நலவுரிமை சங்கத்தின் அங்கத்தினர்களால் தமிழில் கொண்டு வரப்பட்ட பத்திரிகையின் பெயர் திராவிடன். இதற்கு அடுத்த ஒரு பாய்ச்சல் 1925 பெரியார் ஈந்தரா தமிழ் இதழில் காணொலி எடுத்து வைத்த போது நிகழ்கிறது. ஒரு காணொலி ஆகிய சமூகத்தில் பெரியார் நடத்திய பத்திரிகைகளின் பெயர்களுக்கு நாம் சற்று கூர்ந்த கவனம் கொடுத்தால் தமிழ் சமூகத்துக்கு அவர் கொடுக்க விளங்குகின்ற விசால பார்வையும் அவருடைய தொலைநோக்கும் விளங்கிவிடும். ரிவோல்ட், குடியரசு, ரிவோல்ட், சமதர்மம், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை, இந்த வகையான கல்ச்சருக்கு ஏற்கனவே இருக்குங்கிறதையும் இந்த பெயர்களை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு திரும்ப நான் நேரத்தை நினைவு கொள்வோம். ஆரிய ஜனப்பிரியம், ஆரிய ஜன ரச்சினி, நாடாகுலமித்திரன், சக்தியகுலமித்திரன், விஸ்வரத்ன புரோதராஜ், இப்படி போயிருந்த இளைஞர் போக்குல ஒரு மனிதர் பத்திரிகை தொடங்கினார். குடியரசு, ரிவோல்ட், சமதர்மம், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை. பெரியாருக்கு முன்பு தமிழ் இதழில் துறைக்கு வந்தவர்களில் முக்கியமான தாக்கத்தை உருவாக்கியவர்கள் என்று இருவரை குறிப்பிடலாம். ஒருவர் திருமிக்க தேசவட்டம், நவசக்தி பத்திரிகைகளை நடத்தியவர். மற்றொருவர் வரதராஜன் தமிழ்நாடு பத்திரிகையை நடத்தியவர். ஆங்கிலம் சமஸ்கிருத சொற்களுக்கு இடையே தமிழ் சொற்களையும் நிரப்பிக் கொடுத்த சுதேச புத்தகம் பத்திரிகையினுடைய ஒளிநடையில் இருந்து தமிழ் இதழ்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியவர்கள் என்று இவர்கள் இருவரையும் சொல்லலாம். பெரியாரை பற்றி பேசும்போது கூடவே இன்னொரு பேராளுமையின் பெயரும் நம் நினைவுக்கு வர வேண்டும். அவர் ராஜாஜி. தமிழிலும் ஆங்கிலமாக அரைநூற்றாண்டு காலம் எழுதி தள்ளியவர் ராஜாஜி. திராவிட இயக்கம் தன்னுடைய எதிர்ப்பு இயக்கத்தில் வேறு எந்த ஆளுமையை விடவும் அதிகமான இடத்தை ராஜாஜிக்கு கொடுத்தது. ராஜாஜியின் இறுதி காலம் வரை தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். பெரியாரால் உத்வேகம் பெற்ற திராவிட இயக்கம் தமிழ் இதழிகளை ஒரு முக்கியமான கருவியாக கையாண்டது. அரசியல் துறையில் சமூக நீதியை அது விவாதத்தின் மையத்துக்கு கொண்டு வந்தது திராவிட இயக்கத்தின் முக்கியமான பங்களிப்பு என்றால், அதற்கு இணையாக மற்றொரு அதனுடைய முக்கியமான பங்களிப்பு தமிழ்நாட்டின் வாசிப்பை பரவலாக்கி தமிழ் அறிவு இயக்கத்தை ஜனநாயகப்படுத்தியதால். குறிப்பாக அண்ணா காலகட்டத்தில் இது உச்சம் பெற்றது. கிராமங்கள், நகரங்கள் தோறும் படிப்பகங்கள் உருவாக்கப்பட்டன. தீக்கடைகளும் முடித்திருத்தங்களும் கூட இதழ்கள் படிக்கும் வாசக சாலைகளாயின. பூங்காக்களில் மாலை நேரத்தில் படித்த இளைஞர்களும் மாணவர்களும் பத்திரிகைகளின் கைகளில் ஏந்தியபடி சத்தமாக நின்று வாசிக்க தெரியாதவர்கள் கூறி என்று அதை கேட்டு உருவாக்கினர். தேசிய இயக்கம், பொதுநல இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், இந்த 3 அறிவு இயக்கங்களும் இதே காலகட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டன என்றாலும் திராவிட இயக்கத்தின் வீழ்ச்சி உயரத்தில் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் திராவிட இயக்கம் சார்ந்தவர்களால் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட இதழ்கள் நடத்தப்பட்டதாக சொல்கிறார் ஆபாசாமி. அவற்றில் 400 சற்று இதழ்கள் பின்னாடி கண்டறியப்பட்டதாக சொல்கிறார் ஆய்வாளர் கிராஸ். ஊருக்கு முன் இதழ்கள் நடத்தப்பட்டன. பெரியாருடைய விடுதலை இதழில் பணியாற்றிக் கொண்டிருந்த காலகட்டத்திலேதான் 1942 தன்னுடைய திராவிட நாடு இதழை தொடங்கினார் அண்ணா. அவருக்கு அப்போது வயது 33. 1942 தான் கருணாநிதியும் தன்னுடைய வசதியை தொடங்கினார். அப்போது அவருக்கு வயது 19. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு துண்டறிக்கையாகத்தான் புரோசடி வெளியாயிற்று. 1947 அது வார இதழாகி விரைவிலேயே நின்று பின்னர் 1954 மீண்டும் தொடங்கப்பட்டு 1960 வரை வார இதழாக வெளிவந்தது. பிறகு அது நாளேடாது. இதற்கு பின் கருணாநிதியின் மறைவுக்கு ஓராண்டுக்கு முன்பு வரை 1960 தொடங்கி 2016 வரை அரை நூற்றாண்டுக்கும் மேற்பட்ட காலம்
தமிழ்நாட்டின் சக்தி வாய்ந்த அரசியல் நாளேடுகளில் ஒன்றாக கருணாநிதியின் நேரடி பங்களிப்பு அது வெளிவந்திருக்கிறது. இந்திய அரசியல் வரலாற்றில் பேச்சோடு சேர்த்து எழுத்தையும் ஒரு ஆயுதமாக கையாண்ட பத்திரிகையில் தொடர்ந்து எழுதி வந்த ஆளுநர்களின் பட்டியல் நீண்டது. ஆயினும் பத்திரிகைகளில் எழுதுவதும் பத்திரிகைகளை நடத்துவதும் உண்டு. ஒரு பத்திரிகையை தொடர்ந்து நடத்துவது என்பது பெரும் சவால். பல அரசியல் இயக்கங்களுக்கு அது சாத்தியமாக இல்லை. நாட்டின் முதலாம் அரசியல் கட்சியான காங்கிரசுக்காக நேரமாக தொடங்கப்பட்ட பத்திரிகை நேஷனல் ஹெரால்ட். சுதந்திர இந்தியாவில் நீண்ட காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோதும் கூட காங்கிரசால் அதை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்த முடியவில்லை. இடையிலே சுதந்திரத்துக்கு பிறகு மீண்டும் தொடங்கினார்கள் என்றாலும் அது காங்கிரசார் மத்தியிலே கூட செல்வாக்கு. திமுக வரலாற்றினை எடுத்து இங்கே பேசலாம். அண்ணாவால் நடத்தப்பட்ட பத்திரிகைகள் பெரும் செல்வாக்கு திகழ்ந்தன என்றாலும் எதுவுமே வெற்றிகரமாக தொடர முடியவில்லை. அண்ணா காலத்தில் திமுகவின் அதிகாரப்பூர்வ ஏழாக வந்த நம்மாத இதழும் அண்ணா மறைந்த சில ஆண்டுகளிலேயே முடங்கி போனது. பத்திரிகையில் எழுதுபவராக மட்டுமல்லாது வெற்றிகரமாக பத்திரிகையை நடத்துபவராகவும் இருந்தார் கருணாநிதி என்பதையும் அவர் நடத்திய முரசொலி இதழானது கட்சிக்கு சொந்தமாக இல்லை என்பதையும் நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். பெரியார், அண்ணா ஆகியோரெல்லாம் வாழ்ந்த காலத்திலேயே விடுதலை, நம்நாடு இவற்றையெல்லாம் அதிகம் இருக்கும் பத்திரிகையாக முரசொலி திகழ்ந்திருக்கிறது. இதற்கான காரணத்தை ஆராய்ந்தால்தான் ஒரு பத்திரிகை அதிபராக கருணாநிதியின் பங்களிப்புகளை நாம் விளந்து கொள்ள முடியும். பெரியாரோ அண்ணாவோ பத்திரிகையின் எழுத்துக்கு விஷயங்களை தீவிரமாக கையாளுவதற்கு அதன் ஆழத்தில் செல்வதற்கு காட்டிய முக்கியத்துவத்தை பத்திரிகையின் வடிவமைப்புக்கும் கொடுத்தார்கள் என்று சொல்லிட முடியாது. தன்னுடைய காலத்திய வெகுஜன பத்திரிகைகளின் வாணியையும் துறை சார்ந்த அனுபவங்களையும் கலந்து ஒப்பீட்டளவில் மேம்பட்ட பத்திரிகையாக முரசொலியை கொண்டு வந்தார் கருணாநிதி. எதிராக நமது கருத்துக்களை கொண்டு சொன்ன சித்திரக்கதைகள், ஆழமான விஷயங்களை விவாதிக்க கேள்விகளில் என்று பல்வேறு வடிவங்களை முயற்சித்தார். தன்னுடைய எழுத்துக்களோடு ஏழை தலைவர்களின் எழுத்துக்களும் முரசொலியில் வெளிவருவதை அவர் அக்கறை கொண்டிருந்தார், உறுதி செய்தார். அண்ணா முன்னாடி இதற்காக எழுதும் கட்டுரைகளை கூட அவரிடம் நயன்புடன் உண்மையுடன் பேசி முரசொலிக்கு வாங்கி வந்திடும் அளவுக்கு சாதுரியமான பத்திரிகை ஆசிரியராக இப்போதும் அவர் செயல்பட்டார். அடுத்தடுத்த நிலைகளில் இருந்த தலைவர்கள் தங்களுடைய இதழில் வெளிவருவதை காட்டிலும் முரசொலியில் தன்னுடைய படைப்புகளை வெளிவந்தால் நன்றாகவும் இருக்கும், பார்க்க அதிகமாகவும் அது சென்றடையும் என்று நம்பினார். இந்த நம்பிக்கையை கருணாநிதியினுடைய செயல்பாடுகள் உறுதிப்படுத்தின. ஆக அண்ணாவின் காலத்திலேயே கழகத்தின் கெசட் என்ற அதிகாரப்பூர்வ பெயர் முரசொலிக்கு வந்துவிட்டது என்கிறார் ஆய்வாளர் திருநாவுக்கரசு. ஆயினும் முரசொலியை நடத்துவது அவருக்கு எளிதாக இருக்கிறது. 3/4 நூற்றாண்டு காலம் முக்கால் நூற்றாண்டு வரலாற்று முரசொலியினுடைய 3/4 நூற்றாண்டு வரலாற்றில் அரை நூற்றாண்டு காலம் எதிர்கட்சியாக நின்று யுத்தம் செய்திருக்கிறோம். எப்போது வேண்டுமானாலும் அலுவலகத்திற்கு அரசாங்கம் கூட்டுப்படும், கைது செய்யப்படலாம் என்கிற நினைப்பு எங்களுக்கு பழகி இருந்தது. நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் பத்திரிகையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று என்கிறார் பிற்பாடு அதன் நிர்வாக ஆசிரியரான கருணாநிதியின் மருமகன் செல்வம். ஒரு வேளையில் குடும்ப பத்திரிகை என்று முரசொலியை சொல்லலாமா என்று கேட்பதற்கு அவர் அளித்த பதிலானது முரசொலி கடந்து வந்த பாதையையும் ஒரு பத்திரிகை தொடர்ந்து வெளிவர இந்த சமூகத்தில் எப்படி குடும்பங்களும் தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்கிற வரலாற்றையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. குடும்பமே உடைந்த பத்திரிகை என்று இதை சொல்லலாம் என்கிறார் திரு செல்வம். திமுக தொடர்ந்து கொள்வதற்கு முன்பு ஒரு அரசியல் தலைவராக திரு கலைஞர் அவர்கள் உருவாக்குவதற்கு முன்பு அவருடைய 19 வயதில் தொடங்கப்பட்ட பத்திரிகை பெரிய நிறுவனம் எல்லாம் அல்ல, ஒரு சாமானிய இளைஞருக்காக. இப்படிப்பட்ட சூழலில் அவருக்கு யார் உதவியாக இருக்க முடியும்? குடும்பமே ஓடினோம் என்றால் ஒரு பெரிய கட்டமைப்பில் நடந்த பத்திரிகையில் அல்ல இது என்பதாலும் எல்லாருடைய உதவியும் இதற்கு தேவை சட்டத்தை என்பதனால் தான் ஓடினோம். வீட்டில் யாரும் சும்மா உட்கார்ந்து இருந்தாலே அங்கேதான் உங்கள் வேலை பார்க்காதே என்றார்கள். இப்படிதான் மாறன், அமிர்தம், நான், அழகிரி, ஸ்டாலின், தமிழரசு என்று எல்லாருமே இதற்காக முடியும். சமாதான முன்னோடி பட்டியலை சரிபார்ப்பது, பாசல் போடுவது, இப்படி சின்ன சின்ன வேலைகளாக தான் இருக்கும். ஆனால் எல்லோரும் பார்க்க வேண்டிய என்பது என்று சொல்கிறார்
பெரும் நெருக்கடிகளை கருணாநிதியும் முரசொலியும் எதிர்கொண்டனர். தணிக்கை என்ற பெயரில் உள்ளடக்கத்தை கண்டபடி சிதைத்தனர் அதிகாரிகள். கருணாநிதி தன்னுடைய இலக்கிய அறிவை பூரக முடிவுகளை உருவாக்க இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக் கொண்டார். அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் சூழல் பட்டியலை நேரடியாக பத்திரிகையில் வெளியிட முடியாத சூழல் ஏற்பட்ட போது அண்ணா சதுக்கத்துக்கு மலர் வளையம் வைக்க வர இயலாதவர்களின் பட்டியல் என்று அவர் வெளியிட்ட பட்டியல் மாவட்ட வாரியாக நெருக்கடிகளின் காலகட்டத்தில் திமுகவினர் எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டுக்கு தெரிவித்தது. தன்னுடைய பெயரில் எழுதினால் தலைவிதிக்கிறார்கள் என்று கரிகாலன் என்பது உட்பட பல்வேறு துணைவர்களில் எழுதினார். அப்படியும் தண்டனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது வெறுப்பு போய் வெண்டைக்காய் உடம்புக்கு நல்லது, விளக்கனை சூட்டை தணிக்கும் என்று தலைப்புச் செய்தி போட்டு ஆட்சியாளர்களிடம் தன் காட்டத்தை வெளிப்படுத்தினார். அதே போல படைப்புகளாக வெளியிலிருந்து கிடைக்கும் பங்களிப்புகள் தொடர்வதிலும் நெருக்கடிகள் மோசடிக்கு இருந்திருக்கின்றன. சில காலகட்டங்களில் 12 பக்கங்களில் 8 பக்கங்களுக்கு பங்களிப்பாளராக அவரே இருந்திருக்கிறார். நிதியும் ஒரு சவாலாக இருந்திருக்கிறது. அதனாலேயே சின்ன அலுவலகம், சின்ன கட்டமைப்பு என்கிற மாதிரியிலேயே இயங்கினார் கருணாநிதி. நிதி நெருக்கடியை எதிர்கொள்ளும் விதமாகவே முரசொலியை ஒரு அறக்கட்டளைக்கு கீழே கொண்டு வந்தார். கட்சிக்காரர்களின் நண்பர்களையும் சேர்ந்துதான் முரசொலி எப்போதும் நடந்திருக்கிறது என்கிறார். இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் ஏன் கருணாநிதி தொடர்ந்து பத்திரிகையை நடத்த தலைப்பட்டார்? இப்படி ஒரு கேள்வியை எழுப்பி கொள்ளாவிட்டால் 3/4 நூற்றாண்டு காலம் அவர் பத்திரிகையை நடத்தினார், 11 கட்டுரைகளை எழுதினார் என்று வெறும் உழைப்பும் எண்ணிக்கையும் சார்ந்த செயல்பாட்டு சாதனைகளாக அவருடைய பணிகளை நாம் சுருக்க பார்த்துவிடுவோம். ஏன் கருணாநிதி இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் தொடர்ந்து பத்திரிகையை நடத்த தலைப்பட்டார் என்றால், தமிழ்நாட்டின் இதழியல் சூழல் அப்படி இருந்தது, இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் மீண்டும் வரலாற்றுக்கு கொஞ்சம் செல்வோம். பெரியாரின் வருகைக்கு பின்பு வணிகர்களும் தமிழ் பத்திரிகை உலகத்திற்கு வந்து இங்கு பெரும் செல்வாக்கை நிலைநாட்டிய முக்கியமான சில பத்திரிகைகளை பார்த்தோம். 1926 புதூர் வைத்தியநாத ஐயரால் தொடங்கப்பட்ட ஆளுநர்கள் 1928 எஸ்.எஸ். வாசகனால் கையெழுப்படுத்தப்பட்ட அடுத்த சில ஆண்டுகளிலேயே கல்கியும் அங்கு வந்து சேர்க்கிறார். மிக ஒரு உச்சம் நோக்கி நகர்கிறது. பிற்பாடு விழுமிலிருந்து வெளியேறி 1941 சதாசிவத்துடன் இணைந்து கல்கி எனும் பெயரிலேயே ஒரு பத்திரிகையாளர் கல்கி தொடங்கிய பிறகு அது தனியே ஒரு உச்சம் நோக்கி நகர்கிறது. கல்கியின் மறைவுக்கு பிறகு 1950களில் உருவாகும் வெற்றிடத்தை பயன்படுத்திக் கொண்டு முன்னதாக 1948 எஸ்.ஏ.வி. அண்ணாமலையும் பி.வி. பார்த்தசாரதி ஐயங்காரும் இணைந்து தொடங்கிய கும்பம் இதழ் ஓர் உச்சம் நோக்கி நகர்கிறது. இதற்கு இடைப்பட்ட காலகட்டத்திலேயே உலக சாம்ராஜ் ஐயரை கௌரவ ஆசிரியராக கொண்டு செயல்பட்ட கலைஞர்கள் 1932 தொடங்கப்பட்டது. அதையொட்டிய காலகட்டத்திலேயே தமிழ் பருவ இதழ்களின் உள்ளடக்கத்துக்கும் வடிவமைப்புக்கும் ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கு வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு முன்மாதிரியாக அதை ஏற்கனவே சொல்ல முடியும் என்று மூத்த பத்திரிகையாளர் A.S. பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அந்த இரு பத்திரிகைகளான வைகோவிந்தனின் சக்தி, வே. சாமநாத சர்மாவின் ஜோதி இரண்டும் இந்த காலகட்டத்தில் வந்து சேர்க்கின்றன. இதே போல நாளிதழ் வரிசையில் பெரும் வருகைகள் நிகழ்ந்தன. 1934 சதானந்தால் தொடங்கப்பட்டு பிற்பாடு ராம்நாத் கோயம்புவால் வாங்கப்பட்ட தினமணியின் நாளிதழ் தமிழ்நாட்டின் முன்னணி பத்திரிகையாகிறது. P.S. சொக்கலிங்கம், A.M. சரவணன் என்கிற இரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர்கள் அதன் அடுத்த 50 ஆண்டு காலத்தை தீர்மானிக்கிறார்கள். பின்னாளில் தமிழ்நாட்டிலேயே அதிகம் இருக்கும் பத்திரிகையாளர் உருவெடுத்த தினத்தந்திக்கு 1942 விற்றிருக்கிறார் சீபா ஆதித்தனார். பிற்பாடு இன்னொரு பெரும் பத்திரிகையாளர் உருவெடுத்த தினமலர் நாளிதழை 1951 தொடங்குகிறார் ராமசுப்ர ஐயர். பிந்தைய காலகட்டத்தில் அரசியல் விமர்சனம் என்கிற பிரிவில் சோராமசாமியின் துக்ளக் வெளிவருகிறது. அரசியல் போராளி இதழ்கள் பிறகு ஒரு முன்னோடியாக ஜூனியர் விகடன் இதழ் விகடன் குழுமத்தில் இருந்து வெளியாகிறது.
தமிழ்நாட்டுக்கு வெளியே பிறந்த ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு வரும் முதலாக இந்தியா புடைய வருகிறது. மேற்கொண்ட இடங்களை அறிவுற்றி பல பத்திரிகைகள் வருகின்றன. எதற்காக என்பதையும் இங்கே குறிப்பிடுகிறேன். ஏனைய பல விஷயங்களிலும் இந்த இதழ்களுக்குள் பல வேறுபாடுகள் இருந்தாலும் இந்தியா எனும் கருத்தையும் தேசியம் எனும் கருத்தையும் அறிவுகள் இவ்வளவு இதழ்களுக்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் இருந்தது. அதுக்கான தொடக்க காலகட்டத்தில் தமிழ் தேசியத்துக்கான பத்திரிகையாக தந்தியை முன்னெடுத்தாலும் அதன் ஒட்டுமொத்த வரலாற்றில் அது ஏனைய பத்திரிகைகளின் பெரும் பகுதியை கொண்டிருந்தது. இதில் பிராமணர், ஆபிராமணர், சித்தாந்த பத்திரிகை, வணிக பத்திரிகை என்கிற வேறுபாடுகள் எல்லாம் இல்லை. விகடன், கல்கி இரண்டுக்கும் எங்கே வேறுபாடு என்றால் காமராஜருக்கு ஆதரவா ராஜாஜிக்கு ஆதரவா என்பதில் தான் வேறுபாடு. குமுதம் ஆசிரியர் எஸ்ஏபி அண்ணாமலையும் காந்தியராகவே திகழ்ந்தார். தேசிய இயக்கத்தையே அவரும் ஆதரித்தார். அதே போல ஒட்டுமொத்த தளத்தில் பிராமண ஆதிக்கம் என்பது பத்திரிகைகளை நடத்தும் எண்ணிக்கையிலும் பத்திரிகையாளர்கள் எண்ணிக்கையிலும் குறைந்திருந்தாலும் சிந்தனை தளத்தில் பிராமண மதிப்பீடுகளின் ஆதிக்கம் தொடர்ந்து நீடிக்கிறது. விளைவாக சமூக நீதி சார்ந்த விஷயங்களுக்கும் இங்கே பெரிய முக்கியத்துவம் இல்லை. திமுக எதிர்ப்பு என்பதும் கருணாநிதி எதிர்ப்பு என்பதும் உள்ளடக்கத்தின் மனநிலையில் பெரும்பான்மையின் பத்திரிகைகளின் அணுகுமுறைகளிலும் ஒழிந்துள்ளது. தங்களுடைய கருத்துக்களை ஏனைய பத்திரிகைகளின் கத்திரிக்கோளுக்கு பலிகொடுக்காமல் இருக்கவே திராவிட இயக்கத்தினர் பத்திரிகைகளை நடத்தினர். கருணாநிதியும் தான் எதிர்கொண்ட பெரும் போருக்கான கருவியாகவே பத்திரிகையை கையாண்டார். இப்போது திராவிட இயக்கத்தின் ஆறு முக்கியமான பகுதியை நோக்கி நாம் நடைபெறும் என்று நினைக்கிறேன். கருணாநிதியினுடைய இதழ்களின் மிக முக்கியமான பங்களிப்பும் அதிலே. ஆம், ஏனைய பத்திரிகையாளர்கள் போல திராவிட இயக்கமும் கருணாநிதியும் அடையோடு நிறுத்தியவர்கள் அல்ல, அவர்கள் எதிரலையில் நிறுத்தியவர்கள். திராவிட இயக்கமான இந்திய சுதந்திரத்துக்கு பிறகும் அடுத்து இன்பவசியின் அற்புதத்துக்கு பிறகும் நெருக்கடி நிலைக்கு பிறகும் படிப்படியாக தன்னுடைய நிலைப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு புள்ளியை கொண்டாடுகிறது. திராவிட நாடு என்னும் நிலைப்பாட்டில் இருந்து முழுமையாக விளங்கி கூட்டாட்சி இந்தியா எனும் நிலைப்பாட்டுக்கு அது முழுமையாக வந்தடைந்த போது அந்த சிந்தனை ஏற்கனவே உருவாகி வந்த இந்தியா எனும் சிந்தனைக்கு மேலும் செல்வி சேர்ப்பதானது தங்களுடைய மூல நோக்கமான சமூக நீதியை இந்தியா முழுமைக்கும் தூண்டுபவர்கள் ஆனார்கள் திராவிட இயக்கத்தினர். இந்திய ஜனநாயகத்துக்கும் அரசியல் சிந்தனைகளுக்கும் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பங்களிப்பு என்று இதை குறிப்பிடலாம். இந்தியாவில் எந்த மாநிலத்துடனும் ஒப்பிட முடியாத உயரத்தில் சமூக நீதி கூட்டாட்சி சிந்தனைகள் முடிந்திருக்க தமிழ்நாட்டின் காரணம் திராவிட இயக்கமே. பெரியார், அண்ணாமலையில் இந்த சிந்தனைக்கு பெரும் பங்களிப்பை தன் இதழியல் பணியை செய்தார் கருணாநிதி. வாழ்நாள் நெருங்கிலும் சமூக நீதிக்கும் கூட்டாட்சிக்கும் குரல் கொடுப்பவராக திகழ்ந்தார். அவருடைய கட்சியினருக்கு கொள்கைகளை விளக்கும் ஒரு ஆசிரியராக இருந்தார். இதுவே தமிழ்மொழியில் அவருடைய முக்கியமான சாதனை. இதனால் கருணாநிதி என்று ஊடகத்துறையில் அவருடைய சாதனையை முன்வைக்கும் போது பலரும் அவருடைய அரசியல் பின்னணி சார்ந்து பொதுப்பட்டியலில் இருந்து நாசுக்காக அந்த பெயரை கத்திரித்து விடுவதுண்டு. அது நாசுக்கு இல்லை, திட்டமிட்ட இருட்டெடுப்பு. அப்படி என்றால் பாரதியை எப்படி அனுபவி தமிழ் இதழின் தந்தை என்று சொல்லப்படும் சுதேசமித்திர நாளிதழின் நிறுவன ஆசிரியரான ஜி சுப்பிரமணிய ஐயரே ஒரு அரசியல் இருந்தார். காங்கிரஸ் மகாசபையை தொடங்க காரணமான 72 பெருந்தலைவர்களில் ஒருவர். தொழில்துறை பத்திரிகையாளர்களாக சேவாக்கியவர்களுக்கும் இங்கே வெளிப்படையான அரசியல் சார்பு நிலை இருந்தது. இன்று பத்திரிகையாளர்களுக்கான முன்னோடிகளாக பலராலும் முன்னிறுத்தப்படும் கல்கி, ஏஎல் சிவராமன் போன்றவர்கள் தங்களை காங்கிரஸ்காரர்களாக பிரகடனம் செய்து கொண்டு இயங்கியவர்கள் மட்டுமல்லாது கட்சிக்காகவும் நாட்டுக்காகவும் சிறை செல்பவர்களும் கூட. அரசியல் சார்பு என்பது எதிர்மறையான விஷயம் அல்ல. எந்த ஒரு பிரதியும் அரசியல் தன்மை கொண்டதை. அரசியல் சார்பு இல்லாத பத்திரிகையாளர் என்ற சொல்லாடல் ஒரு பொருள் கோரத்தனத்தின் வெளிப்பாடு. நிச்சயமாக பத்திரிகையாளராக ஒரு அரசியல் செயல்படுவதற்கும் ஒரு பத்திரிகையாளர் தனக்கென ஒரு அரசியல் பார்வையுடன் செயல்படுவதற்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஆயினும் இந்த வேறுபாடு யாருடைய பணியையும் புறந்தள்ளுவதற்கான நியாயமாக இருக்கவே முடியாது. நான் இதுவரையில் இந்த உலகில் குறிப்பிட்டிருக்கும் தலைவர்களும் சிற்றுரை என்பதால் தவறிட்ட பல தலைவர்களும் சேர்ந்து இன்றைய தமிழ் பத்திரிகை வந்தனம் நிற்கும் இடத்தை உருவாக்கி கொடுத்திருப்பதாக கருதுகிறேன். இந்த பட்டியலில் கருணாநிதி அவர்களுக்கு மிக தனித்துவமான இடம். இன்னும் விரிந்து இந்திய அளவில் பேசலாம் என்றால் ஒருவரே திலகர், காந்தி, ராஜாஜி, பெரியார், நேரு, அம்பேத்கர், அண்ணா, இஎம்எஸ் இப்படி ஒரு வரிசையில் வைத்து பேசப்பட வேண்டிய அரசியல் ஊடக ஆளுமை கருணாநிதி. மிக அவருடைய பத்திரிகை எழுத்துக்களில் இருந்து தேர்ந்தெடுத்த
சொன்னாலே அது பல முன்னிலை பத்திரிகையாளர்களின் வாழ்நாள் பங்களிப்பையும் விஞ்சும் அளவுக்கு பெரியதாக அப்படி ஒரு தொகுப்பு அவருக்கு கொண்டு வரப்பட்டது. அதுதான் அவருக்கான மரியாதை. நன்றி. இப்ப இந்த உரைக்கு அப்புறம் கொஞ்சம் சில விஷயங்கள் பேச உட்கார்ந்தாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு இப்ப நான் இந்த உரைக்கு முன்னாடி பேசும்போது திரு ரவிக்குமார் பற்றி குறிப்பிட்டார். அது எது அப்படிங்கிறது இங்க ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பத்திரிகை நடத்துறதுங்கிறது நாம இதே 100 வருஷத்துக்கு முன்னாடி 1942 முரசொலி கலைஞர் அவர்கள் ஒரு துண்டறிக்கையாக வெளியிட்டாரு. அவர் போய் எல்லாருமே காசு வாங்க இருந்துச்சு. இது பணமுடைய நிதி உபயோகம் நடந்துச்சுன்னு சொல்றது. அதே காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் பத்திரிகைகளை நடத்தினார் அப்படின்னு சொல்றது. அன்னைக்கு ஒரு பெரிய கதையெல்லாம் நினைச்சு பேசலாம். பெரியார் அவர்களே தான் நடத்திருக்க. பெரியார் பெரும் தரம். அப்ப பெரியாருடைய பத்திரிகைகள் எல்லாம் ஒரு பெரிய நிதி முதலீட்டுல எந்த ரொம்ப செல்வாக்கோடு நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிறோம். பெரியாருடைய குடியரசு காலம் தொடங்கி விடுதலை காலம் வரைக்கும் பத்திரிகைகள் உற்சாகமா நடந்ததே கிடையாது. அதுக்கான நிதி ஆதரவுங்கிறது அப்படி இல்லை. எப்படியெல்லாம் அவர் நிதியை திரட்ட வேண்டி இருந்துச்சுன்னா யாரெல்லாம் அவர் பார்க்க வராது, துண்டு வாங்காது, புத்தகம் வாங்காது. நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறியா காசா பத்திரிகைக்காக சந்தானம், பத்திரிகைக்கான சந்தா எங்கிட்ட இல்லை. அவ்வளவு பெரிய காசு எங்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறியா? கையில இருக்கிற ஒரு ரூபா இருக்கா, அதை கூட நம்மளே பத்திரிகை வாங்கணும். அதுதான் முக்கியம் சொல்லுதா பெரியார் பத்திரிகை நடத்துறேன். அவரோட புகைப்படம் எடுக்க முற்படுறாங்க. அதுக்கு பணம் சொல்லிட்டாரு. ரூபா கொடுத்தா பணம் எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு பேர் சொல்றாரு. ரூபா வாங்கி பேர் சொல்றாங்க. நல்ல பேரா இருக்கணும்னு சொன்னா 2 ரூபா தெரியா அப்படின்னு கேட்கிறேன். நல்ல பேர் இருக்கணும்னா 2 ரூபா. காமராஜர் மேல ஒரு பெரிய மதிப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொல்றேன். காமராஜருக்கு தேவைப்பட்ட 3 ரூபா தெரியாது. இப்படியெல்லாம் சொல்லியிருந்தா இந்த பத்திரிகை யுகங்கிறது கடந்து பல சமயங்கள்ல அவரே நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். விடுதலை இறுதி காலகட்டத்தில் நிறுத்த முடியாம பாரதிய ஜனதா பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு யோசிச்சு இதெல்லாம் கடந்த காலகட்டத்தில் நம்மளை வெளியான ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து எல்லா ஒரு கஷ்டப்படக்கூடிய மக்கள் சேர்ந்து வரக்கூடியவர்களுடைய புலனை பேசக்கூடிய பத்திரிகையா இருந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் வருதுங்கிறது நம்ம வரலாறு பெருமையா பேசுது. ஆனா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் நம்முடைய தந்தையாரோ நம்முடைய பாட்டனாரோ நம்முடைய வம்சாவளியோ கொஞ்சம் கற்பனை செய்ய முடியாத உயரத்துக்கு நாம் வந்திருக்கோம். ஆனா இன்றைக்கும் கூட நம்ம போன்ற சமூகங்களிலிருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் இப்படிதான் தப்பு தடுமாறி வரும்னு சொன்னா அது ஒரு வெட்கக்கேடு இல்லையா? இந்த வெட்கக்கேடுக்கு நம்ம ஒரு காரணம் இல்லையா? நான் இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு போய் இதை அப்படியே பேசிட்டே இருக்கிறேன். அவர் காலத்துல போய் இருந்துச்சு, அவரோட பெரிய தியாகம். இது வரலாற்றுல போய் வசதியா குந்திக்கிறது. வரலாற்றுல போய் வசதியா குந்திக்கிறது இருக்கிற ஆதாயம் என்ன? நிகழ்காலத்துக்கு நீங்க முகம் கொடுக்கணும். நீங்க நிகழ்காலத்துல எந்த பத்திரிகையும் சந்தா கொடுக்கணும். நிகழ்காலத்துல ஒரு பிள்ளைங்க பத்திரிகை படிக்கிறாங்களா பத்தி கவலைப்படாது. உங்க வீட்டுல எத்தனை பத்திரிகை வாங்கிகளை பத்தி கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி வாங்கக்கூடிய பத்திரிகைகள்ல வாசிக்கக்கூடிய பத்திரிகைகள்ல நமக்கான குரலை பேசக்கூடிய பத்திரிகைகளுக்கு என்ன இடம் இருக்குங்கிற கேள்வியை கேட்டுக்கிட வேண்டாம். வரலாற்று வசதியா பேசிக்க போகலாம், பொறுப்புணர்வு தூக்கி வீசிக்கலாம். ஆனா இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இதே போல நம்மளால அக்கறையோடு செயல்படக்கூடியவர்களை சுரண்டணும். இது ஒரு சுரண்டங்கிறத முதல்ல நம்ம தெரியாத சமூகங்களிலிருந்து இருக்கக்கூடியவர்கள் உணரும். நம்ம வசதியா ஒரு தியாகியாக்குறதுங்கிறது ஒரு சுரண்டம். அது நம்மளை தூக்கி அடுத்தவங்களுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நம்ம அதை விளைவிக்கிறது. அந்த உணர்வு தான் இருக்கு. நம்ம பண்பாட்டு தரப்புல வரவே இல்லை. இப்ப தோழர் பேசிக்கிறேன், பேசும்போது சொல்லி விடுதலை எந்தெந்த தலங்கள்லாம் நடக்க வேண்டியது, பொருளாதார தளத்துல நடக்க வேண்டியிருக்கு, அரசியல் தளத்தில் நடக்க வேண்டியிருக்கு, கல்வியல் தளத்தில் நடக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா பொருளாதார தளம்ங்கிறது இந்த முதலாவதாக கூட வச்சுக்கலாம். ஏனென்றால் நமக்கு அடிப்படையில ஒரு அடிமை முதல்ல விளப்பெல்லாம் பார்க்கணும். சித்தாந்தம் பேசுறது, லட்சியம் பேசுறதுலாம் அடிமைகளுக்கு முதலாவது படியா இருக்க முடியாது. நம்ம அடிமை அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன், மனதார ஒத்துக்கிறேன். அப்ப நமக்கு வீடு இருக்கு, நம்ம குடும்பம் இருக்கு,
பொருளாதாரத்தை பார்க்கணும். ஆனா இந்த பொருளாதாரத்துல ஏதோ ஒரு பங்களிப்புங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகரும். அது எதுக்குன்னா பொருளாதார ரீதியாக விடுதலை அடைகிறதுக்கு நம்முடைய கல்வியல் தரத்தில் அவங்க நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கான ஆக்சிஜனை யார் தருது, அதற்கான மொத்தத்தை யார் தருது? உங்களுடைய எதிரிகள். அதை யாராவது தனியாக கொடுத்துருப்பாங்க முடியாது. அப்ப நான் பொருளாதார இடத்துல நான் விடுதலைக்காக சாதின வரைக்கும் எனக்காக என் குடும்பத்துக்காகவே நான் உழைச்சிட்டு இருப்பேன். இது எல்லாத்தையுமே அதுலதான் போடுவேன். சம்பாதிக்கக்கூடிய தொகை எல்லாத்தையும் அதுலதான் போடுவேன். இதற்கு வெளியில கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு இலவசமா கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நாம காலகாலத்துக்கு அடிமையாக இருக்கும். அப்ப அந்த சமூக நீதி மன்னாடி இதெல்லாம் நம்ம பேசுறோம். சனாதன அதை பத்தி நம்ம பேசுறோம். சனாதனத்துக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு அதுக்கான தகுதி இருக்கு. நான் எதிரிகளை பற்றி பேசும்போது கூட நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா அவர்களுக்கான மரியாதையை கொடுத்து பேச வேண்டும். ஒருத்தர் மேல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அநீதியா உட்கார்றது அநீதியா செயல்படலாம். நியாயம் இல்லாம உட்கார முடியாது, வெற்றியடையாம உட்கார முடியாது. கடுமையான மதிப்போ அர்ப்பணிப்போ இல்லாம ஆண்டாண்டு காலமாக எந்த சமூகமும் தன்னுடைய ஆதிக்கத்தை ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது நெருங்கி தொடர முடியாது. அப்ப அவருக்கு பின்னாடி ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு. அந்த அர்ப்பணிப்பை நான் வழங்குறேன். அப்படி வழங்கினாங்கன்னா என்னுடைய வழங்கினம் என்ன, என்னுடைய பிரச்சனை என்னங்கிறது எனக்கு தெரியும். நம்முடைய சமூகத்தோட பிரச்சனை என்னன்னு தெரியும். அப்ப இது போன்ற கருத்தரங்குகள் எல்லாம் இப்ப கலைஞர்கள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கடந்த காலத்துல போய் இப்ப கலைஞர் போகிறது வழியா அவருக்கு தொடர்ந்து சேர்த்ததை அவர் அடையக்கூடிய ஆதாயம் அது ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் மாதிரி ஒரு ஆசை நம்ம எவ்வளவு கற்றுக்கணும். திரும்ப ஒரு சாதாரண இடத்துல இருந்து வந்த ஒரு ஆளு இவ்வளவு ஃபைட் பண்ணி வந்தது இருக்குல்ல, இவ்வளவு சந்தாபம் பண்றது இருக்குல்ல, இவ்வளவு மேல தேவையில்லை. இந்த இடத்துக்கு வந்தது இவ்வளவு இடத்துக்கு அவங்களுடைய இடத்துக்கு விட்டுட்டு போறாங்க. அது எந்த கதியில இருக்கு? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இது அரசியல் இயக்கங்கள் செய்ய முடியாது. அரசியல் இயக்கங்கள் எல்லா பண்பாளையும் நம்ம போட முடியாது, எல்லா பொருட்களையும் திருப்பி போட முடியாது. நாம பொறுப்பேற்கும். பண்டார காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம பொறுப்பேற்கும். ஒரு புத்தகத்தை படிக்க மாட்டேன். நீதிகள் மூணாவது நல்ல எழுத்து கிடைக்க மாட்டேங்குது பத்திரிகைகளுக்கு. ஏன்னா அந்த இடத்திலே தேக்கம் இருக்கு. வாசிக்கக்கூடிய எழுதக்கூடிய ஆட்களை தொடர்ந்து படிக்க மாட்டேங்க. அவருடைய எழுதே தேங்கி போயிடுது. அதுக்கப்புறம் காலம் முழுக்க அந்த நம்ம சுத்தினதே சுத்திட்டு இருக்காங்க. தொடர் அன்புமார் மேல இருக்கக்கூடிய மரியாதை என்னன்னா அவர் தொடர்ந்து தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கிறது. ஒரு பத்திரிகையாளரோ எழுத்தாளரோ எப்போதும் மாணவராகவும் எப்போதும் ஆசிரியராகவும் இருக்கும். காலையில படிக்கணும், சாயங்காலம் சொல்லி திருப்பி காலைல படிக்கணும். இந்த தொழிலாளி சாரம் சொன்னாங்க. நீங்க ஆசிரியர்னு சொன்னா படிக்கணும். பள்ளிக்கூடம் இருந்தாலும் சரி, பத்திரிகை அலுவலகம் இருந்தாலும் சரி, அப்படி நடக்கல. நம்மளால படிக்கிறதுங்கிறது புத்தகங்கிறது ஒரு வேலையை வாங்கிறதுக்கான கருவி. வாங்கினா அதுக்கு எத்தனை பேருக்கு ஒரு நூல் இருக்கு, ஒரு சின்ன நூல் இருக்கு. அப்படி நூலகங்கள்னு சொன்னா ஒரு படிச்ச ஒரு சமூகத்துல நான் படிச்சிருக்கேன், ஒரு வேலையில இருக்கேன், என் மனைவி ஒரு வேலையில இருக்காங்க, குழந்தைய படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 100 புத்தகம் கொண்ட ஒரு நூலகம் கூட இல்லைன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு எந்த அறிவு வாசல் உண்டா? காசு பிரச்சனை. நமக்கு ஆசை இருக்கும், ஆசை இருக்குதா? காசு பத்தி தெரிஞ்சு இருக்குதா? இல்லாதவங்க பத்தி நான் இதுல குற்றம் காட்டுறேன். நீங்க 10,000 செலவழிக்க முடியாது. வாழ்க்கையில செலவழிக்கவே மாற்றம் பண்ண 90% குடும்பங்களால நீங்க பண்ண முடியும். இப்படியான விஷயங்களை பேசிட்டு இருக்கீங்க. ஆனா செலவு செய்ய மாட்டேன். ஒரு 1000 புத்தகங்கள் பத்திரிகைகளுக்கு செலவிட முடியாது. அந்த ஆசையெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் பத்தி பேச முடியும். நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், படிக்க மாட்டேன், எழுத மாட்டேன், கேட்க மாட்டேன், நல்ல விஷயங்கள் கேட்க மாட்டேன். இது எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு. எல்லாமே எனக்கு கொடுக்கணும். ஆனா சமூக நீதி வரணும், நானும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் விரும்புறாங்கன்னா நடக்காது. அப்ப நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம அருமையாக இருக்கும். என்னத்துக்கு இப்படி பேசிட்டு ஒரு 4 பேர் ருசி பேர் இருக்கு இல்ல. இந்த ரத்தம் குடிக்கிறாங்க. நாம ரத்தம் குடிச்சுட்டு அந்த குற்றம் இருந்தாதான் நம்ம சமூகங்கள்ல இருந்து இந்த மாதிரி வெளியே வரக்கூடியவர்களுக்கான மரியாதை ஒன்று கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம முன்னாடி வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். இவ்வளவு பேர் வந்துடும். எழுத்தாளரோ எப்போதும் மாணவராகவும் எப்போதும் ஆசிரியராகவும் இருக்கு. காலையில படிக்கணும், சாயங்காலம் சொல்லி கொடுக்கணும், திருப்பி காலையில படிக்கணும். இந்த தொழிலோடைய சாராம்சமே அதான். நீங்க ஆசிரியர்னு சொன்னா படிக்கணும்,
பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, பத்திரிகை அலுவலகமாக இருந்தாலும் சரி. அப்படி நடக்கலை. நம்மளால படிக்கிறதுங்கிறது, புத்தகங்கிறது ஒரு வேலையை வாங்குறதுக்கான கருவி. வாங்கிட்டா அதுக்கப்புறம் தேவை. எத்தனை பேர் வீட்டில் ஒரு நூலகம் இருக்கு, ஒரு சின்ன நூலகம் இருக்கு. அப்படி ஒரு நூலகம் இல்லைன்னு சொன்னால், ஒரு படித்த ஒரு சமூகத்தில் நான் படிச்சிருக்கேன், ஒரு வேலையில் இருக்கேன், என் மனைவி ஒரு வேலையில் இருக்காங்க, குழந்தைங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 100 புத்தகம் கொண்ட ஒரு நூலகம் கூட இல்லைன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு என்ன அறிவு வாசனை உண்டா? காசு அதுல பிரச்சனை. நமக்கு ஆசை இருக்கும். ஆசை இருக்குதா? காசு வாங்குறதுக்கு தகுதி இருக்குதா? இல்லாதவங்களை பற்றி நான் இதில் குற்றஞ்சாட்டேன். நீங்கள் 10,000 ரூபாய் வந்து செலவழிக்க முடியாதா? வாழ்க்கையில் செலவழிக்கவே மாட்டோம். 90% குடும்பங்களால் நீங்கள் இதை பண்ண முடியும். இப்படியான விஷயங்களை பேசிட்டு இருக்கீங்களா? ஆனால் செலவு செய்ய மாட்டேன். ஒரு 1000 ரூபா அந்த புத்தகங்களுக்கு, பத்திரிகைகளுக்கு செலவிட முடியாது. அந்த ஆசையெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் பற்றி பேச முடியும். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், படிக்க மாட்டேன், எழுத மாட்டேன், கேட்க மாட்டேன், நல்ல விஷயங்கள் கேட்க மாட்டேன். இது எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு மாரி, எல்லாமே எனக்கு வந்து கொடுக்கணும். ஆனால் சமூக நீதி வரணும், நானும் வந்து ஈக்குவல் ஸ்டேட்டஸில் போய் உட்காரணும்னா நடக்காது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்ம அடிமையாகவே இருந்துருவோம். என்னத்துக்கு இப்படி பேசிட்டு ஒரு 4 பேரை உசுப்பேற்றி விட்டு, இல்லை இது ரத்தம் குடிக்கிறதில்ல, நாம் ரத்தம் குடிச்சிட்டு அந்த குற்ற உணர்வு இருந்தால் தான் நம்ம சமூகங்கள்லேருந்து இந்த மாரி வெளியே வரக்கூடியவர்களுக்கான மரியாதை என்ன கொடுக்கணுங்கிற நமக்கு தெரியும். இதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம முன்னெடுக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்துடும். இதில் எத்தனை பேரால இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு குழந்தைய கூப்பிட்டு போகணும் அல்லது மனைவியை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம முனைப்படுத்துறோம்? அவங்க வராங்க வரலங்கிறது அடுத்தது. நமக்கு ஒரு தொடர்ச்சி வேணாமா? வேணும்ல. அப்படி வரலனாலும் பிடிச்சி இழுத்துட்டு வரணும்ல. ஒரு நல்ல விஷயம், இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா நாம் அதை நம்ம வீட்டுக்குள்ளார ஒரு பண்பாடாக முதல்ல வளர்க்கணும். வளர்த்தலன்னா எப்படி இருக்கும்? இந்த விஷயத்தை தயவு செய்து நீங்கள் உள்வாங்க. இந்த உள்வாங்கிறத தொடர்ந்து ஒரு ஒரு எல்லாருக்கும் பயிருங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இது வந்து மாற்றமாக மாறணும். நாளைக்கு ஒரு 2 பத்திரிகை வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு வருஷம் சந்தா கட்டணும்னு நினைக்கிறேன். இந்தந்த பத்திரிகைகள் வருவதற்கு எல்லா பத்திரிகையும் தடுமாறு. அப்புறம் என்ன ஆகும்? யார் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவங்களோட குரல் தான் ஒலிக்கும். பத்திரிகையாளர் போய் சத்தம் போடுறதுல என்ன இருக்கு?